கடைசி நாட்களில் கொடிய காலம், குடும்பத்தில் இன்று பல சிக்கல் சூழும் நிலை. தலைவனும் தலைவியும் வாழ்க்கை அமைத்திட வேண்டும், சமுதாயத்தின் அங்கம் என உணர்ந்து நடக்க வேண்டும். பிறந்த வீடும் புகுந்த வீடும் இருவருக்கும் உண்டு, அவற்றுக்கு பெருமை சேர்க்கும் வாழ்வு நம்மில் வேண்டும். பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் தலைக்கு நீவு வராமல் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி வாழ்க்கை நடத்திடுவோமே. இன்பத்திலும் துன்பத்திலும் சேர்ந்து வாழ்ந்திடுவோம், உயர்விலும் தாழ்விலும் அன்பால் தாங்கிடுவோம். மரணம் பிரிக்கும் நாள் வரை நாமே உறுதியாய் ஒரே மாம்சமாய் இணைந்து நிலைத்திருப்போமே. கடமையை செய்யாமல் கடமைக்காக வாழும் நிலை, பெயரளவில் வாழும் தம்பதிகள் பலரின்று உண்டு. மனதில் ஒரு விரிசல் வளர்ந்து பிரிவை உண்டாக்கும், வெளியில் ஒன்றாய் வாழ்ந்தாலும் உள்ளம் தூரமாகும். தவறு செய்தால் சொல்லி மன்னிப்பு கேட்டு நிற்போம், மன்னித்து மறந்து அன்பால் உறவை மீண்டும் சேர்ப்போம். சுய கௌரவம் பார்க்காமல் ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையாய் வாழும் குடும்பம் தான் அழகான உலகம். ஒரே மாம்சமாயானோர் கணவன் மனைவியாம், உபதேசம் போல உறுதி தரும் எலும்பு ஆதாரமாம். அவன் நீங்கினாள் அவள் மாம்சம் உயிரற்றதாம், அவள் நீங்கினால் அவன் ஆவி அலைந்து திரியும் நிலைதான். அந்நிய மாம்சம் சேரும் போது வீடு சிதைந்து போகும், உண்மையான அன்பு விட்டு தூரமாகி வாழ்வு சோகமாவது. நற்பெயரும் நற்சாட்சியும் எல்லாம் இழந்து போகும், இருதயம் கடினமாயின் உணர்வு கூட மங்கிப் போகும். பெண்களின் வாழ்வு பல சோதனை நிறைந்தது, அச்சுறுத்தலும் நிர்பந்தமும் தினமும் சூழ்ந்தது. சிறு காரணம் கூட இன்று விவாகரத்தாகும், பிள்ளைகளின் எதிர்காலம் யாரும் எண்ணாததாகும். அவளை தள்ளி வேறொருத்தி சேர்வது தவறே, அப்படி செய்தால் அது விபசாரம் என கூறுகிறது வேதமே. சட்டப்படி சரி என்றாலும் நீதியில் அது தவறு, உடன்படிக்கையை காக்கும் வாழ்க்கைதான் நன்று. கட்டுப்பாடற்ற வாழ்வு உலகம் விரும்பும் காலம், திருமணத்தை தவிர்க்கும் விபரீதமான ஓர் நிலைதான் வேதம் சொன்ன கடைசி நாட்களின் அறிகுறி இது. அசுத்தம் பெருகும் காலம் என்பதற்கு சாட்சி இது.